இல்லை எதிர்த்து யாகம் பண்ணி மனு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. தாசில்தாருக்கு எல்லாம் காய்கறி கொடுத்தாச்சு. இங்க விட நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லாம நீங்க எங்களுக்கு என்னன்னு தெரியாம பண்ணிட்டு நாங்க வாழ்வாதார பிரச்சனை எழுதுவோம். நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த சோத்துக்கு எல்லாம் பிச்சிருப்போம் ரோட்ல. தொழில்களை அழிவதை விடமாட்டோம். ஒரு லட்ச தொழிலை பாரம்பரிய தொழிலை அழிக்காதே. உப்பள தொழிலாளர் வாழ்வாதாரத்தை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் எந்த வேலையும் மக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யாதே. விடமாட்டோம். பாரம்பரிய தொழிலை அழிவதை விடமாட்டோம். தொழில்களை அழித்துவிட்டு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவை செய்யும் முயற்சியை கைவிடு. உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரிய தொழிலான உப்பள தொழிலை அழிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது குறித்து ஏற்கனவே தமிழக அரசாங்கத்திற்கு, அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அனைவருக்கும் முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், பொதுமக்கள், தொழிற்சங்கங்கள் சார்பாக பல மனுக்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்போதும் தமிழக அரசாங்கம் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இங்க தொழில் நிறுவனம் கொண்டு வருவதாக முயற்சி எடுத்தது. தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் அதிகாரிகள் மூலமாக சொன்னார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாமல், பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல், அதே போன்று உப்பு உற்பத்தியாளரிடம் எந்த கருத்தும் கேட்காமல் திடீரென பல அதிகாரிகளை அழைத்து வந்து அங்கே உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்களை சர்வே செய்யணும் என்ற பெயரில் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. அதை முறையான தகவல் தெரிவிக்க வேண்டும். உப்பு உற்பத்தியாளரும் உப்பு தொழிலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வந்த நிலையில் இன்றும் அந்த நிலங்களை சர்வே செய்வதற்காக வருவதாக சொன்னார்கள். உப்பு உற்பத்தியாளர்கள், உப்பு தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் குவிந்த பின்பு தமிழக அரசாங்கம், மாவட்ட அலுவலர் இது குறித்து எந்த தகவலும் இல்லை என்று திரும்ப இன்றைக்கு மறுப்பு செய்தியை சொல்கிறார்கள். எனவே தமிழக அரசாங்கம் உடனடியாக அந்த பிரச்சனையை தலையிட்டு உப்பு தொழிலை பாதுகாக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய உப்பு உற்பத்தியாளர்களை பாதுகாக்க வேண்டும். அந்நிய செலவாக ஈட்டக்கூடிய அந்த உப்பு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் போராட்டத்திற்கு